ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் லிமிடெட். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று வால்யூம். சரிங்களா? ஸோ அந்த வால்யூமை வச்சு நம்ம மார்க்கெட்டை எப்படி பார்க்கலாம்? ஓகேங்களா? ஸோ அது நம்ம ப்ரீமியத்தின் வால்யூமை வச்சு, ஓகே, நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தின் வால்யூமை வச்சு நம்ம மார்க்கெட்டை வந்து எப்படி பார்க்கலாம், நம்மளுக்கு ரிவர்சல் எங்க வர போறாங்க, அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் எங்க வர போக போறாங்க அப்படின்றதுலாம் என்ன செய்யலாங்க, ஒரு ஐடென்டிஃபை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும், வால்யூமை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம என்ன செய்ய போறோங்க, இந்த வீடியோல ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா வந்து செய்யுங்க, பாருங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் இந்த வீடியோல செய்யலாங்க, பார்த்துடலாம். சரிங்களா? நம்ம வந்து இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், இன்னைக்கு வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம செய்யலாம் அந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம செய்யுங்க, வீடியோவை முழுசா வந்து பாருங்க. ஓகே, சரி. ஓகே, நம்ம நேற்று சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,664 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,792 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,845 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,522 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,462 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லை சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நேர்பை சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். எங்க வரைக்கும் வரலாம் அப்படின்னா S1 அண்ட் S2 வரைக்கும் என்ன செய்வாங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்வாங்க, இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்கன்னா எங்க வரைக்கும் போலாங்க, R1 R2 வரைக்கும் செய்யலாம், போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்க, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் நேர்பை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓப்பன் அப்படின்றது கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் டேரக்டா என்ன செய்றாங்க, கீழே தான் வராங்க, S1 நோக்கி வராங்க. ஸோ S1க்கு கீழே வந்து என்ன செய்யலாம், மார்க்கெட் வந்து நிலை பெறல. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு பிரீமியம் வந்து சப்போர்ட் பண்ணல. சரிங்களா? நம்மளுக்கு இதுக்கு கீழே இருந்தாலும் நம்மளுக்கு பிரீமியம் அந்த லெவலுக்கு கீழே இருக்கணும். ஸோ அதையும் நம்ம வந்து என்ன செய்யுங்க, கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோல சொல்லியிருக்கோம், நம்ம ரெகுலரா வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வீடியோ புதுசா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஸோ நம்மளுக்கு S1 வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, மார்க்கெட் அகைன் நம்மளுக்கு புல் பேக் ஆகி மேலே போறாங்க. நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா கரெக்டா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் வந்துருக்காங்க. சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு மேலே நிலை பெறல. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல இருந்து ரெண்டாவது ரிவர்சல் கொடுக்குறாங்க. எங்க வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு S1 இருந்து என்ன பண்றாங்க, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து S1க்கு மேலே போய் என்ன செய்யறாங்க, மார்க்கெட்டை க்ளோஸ் அப்படின்றது பண்ணிட்டாங்க. சரிங்களா? நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு W பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து பேட்டர்ன் எப்பவுமே பார்க்கறது இல்லைங்க, ஆனா இங்க ஒரு W பேட்டர்ன் மாதிரி நடந்திருக்கு. சரியா? அதை நம்ம எப்படி இது வந்து பார்க்கலாம் அப்படின்றது நான் வந்து இன்னைக்கு சொல்றேன். வால்யூம் வச்சு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தில் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். இன்னைக்கு என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,600 அப்படின்றத நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா எடுக்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம், சரி, நேற்று நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா மிட் லெவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 135 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 191 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 239 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 287 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 91 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 68 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன மார்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 160 112 அப்படின்ற ரெண்டு லெவல் வந்து என்ன செஞ்சிருந்தோம், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ். ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு பார்க்கும் பொழுது ஓகே, ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு என்ன ஆறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. சரிங்களா? கால் அனுப்பிட்டோம், அதாவது 25,600 கால், 25,600 புட், ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க, மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த 112 அப்படின்ற லெவலில் இருந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகி என்ன பண்றாங்க, மேலே போறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே இருந்து கீழே வராங்க. சரிங்களா? ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேலே வராங்க. சரிங்களா? டாமினேட் பண்ணி என்ன செய்யறாங்க, மேலே அப்படின்றது வராங்க, மேலே நம்மளுக்கு வராங்க. சரிங்களா? அதான் நம்மளுக்கு மிட் லெவலுக்கும் மேலே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 112 அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா கீழே அப்படின்றது வராங்க. சரிங்களா? நம்மளுக்கு இந்த 112 அப்படின்றதையும் லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க. நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மிட் லெவலுக்கு மேலே வந்து போயிட்டாங்க. மிட் லெவலில் இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160. சரிங்களா? அந்த 160 அப்படின்ற நம்ம லெவல் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க போனாங்க. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது ரிவர்சல். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த S1ஐயும் பிரேக் பண்ணி கீழே போனவங்க நம்மளுக்கு ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, நம்மளுக்கு S2 கூட போல, அங்கே அதுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ரிவர்சல் வந்து கிடைச்சிட்டு, ஏன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த 160 அப்படின்ற லெவலில் போய் என்ன பண்ணிட்டாங்க, ரீச் அப்படின்றது பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ அதனால நம்மளுக்கு அங்கே இருந்து ரிவர்சல் வந்து கிடைச்சது.
அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பேருமே மீட் வந்து பண்ணுறாங்க சரிங்களா. அகைன் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, 2 பேருமே மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி நம்மளுக்கு மேலே போகிறாங்க. ஆனால் எது வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல் வரை தான் போயிருக்காங்க. மிட் லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்ய முடியல, அவங்களால போக முடியல. நம்மளுக்கு மிட் லெவல்லேருந்து 2வது ரிவர்சல். ஏன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 160லேருந்து கீழே வந்தவங்க எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு S1 வரைக்கும் வந்திருக்காங்க. S1க்கு கீழே வந்து போகல சரிங்களா. S1க்கு கீழே வந்து என்ன செய்யலாங்க, அவங்க போல S1ல சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் லெவல் வரைக்கும் புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க போயிருக்காங்க சரிங்களா. அதான் நம்மளுக்கு 91லேருந்து அகைன் நம்மளுக்கு 135 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் வந்து போயிருக்காங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் வந்து கிடைக்குது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலும் போட்டு வந்து மீட் பண்றாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி அகைன் நம்மளுக்கு மேலே வராங்க சரிங்களா. அகைன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மேலே அப்படின்றது வராங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டா நம்மளுக்கு இந்த புட் ஆப்ஷன் வந்து இங்க மிட் லெவலுக்கு போயிருக்காங்க. நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து S1 பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க சரியா. இவங்க S1 பிரேக் பண்ணி கீழே வரும் பொழுது சேம் டைம் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து மிட் லெவலுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல மூமெண்டம் அப்படின்றது வந்து கிரியேட் ஆயிருக்கும். பட் ஆனால் என்ன செய்யலைங்க, இவங்க மிட் லெவலுக்கு மேலே போகல. ஆனால் இவங்க கீழே வந்தாலுமே இவங்க வந்து என்ன செய்யலைங்க, இன்னும் வீக் ஆகல அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு இங்க எந்த ரிவர்சல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரியா. நம்மளுக்கு இங்க கீழே வந்தா இவங்க வந்து இதுக்கு மேலே இருக்கணும். எதுக்கு மேலே, இந்த மிட் லெவலுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. எதுக்குங்க, புட் ஆப்ஷனுக்கு சரிங்களா, வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே சரி. ஸோ நம்மளுக்கு 2வது மீட் பண்ணி என்ன செய்யறாங்க, டாமினேட் பண்ணி மேலே வராங்க. நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, மிட் லெவல் வரைக்கும் போறாங்க. ஓகேங்களா சரி. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு எதை வந்து பேர் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க இங்க இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இந்த வரைக்கும் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதான் நம்மளுக்கு இந்த 112லேருந்து 160 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. அப்போ நம்ம இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆயிருக்காங்க. யாருங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆயிருக்காங்க. அப்போ நம்ம 100 பாயிண்ட் ஐடிஎம்க்கு யாரை வந்து பேர் பண்ணணும், இவங்க வந்து 25,600 அப்படின்னா 25,400 கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்யணுங்க, பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு மேலே இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, இவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் இங்கே நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம், என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் நம்மளுக்கு மேலேருந்து கீழே வராங்க சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு என்ன நடக்கலைங்க, இங்கே மீட்டிங் அப்படின்றதே நடக்கல. நீங்க தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு 25,400 கால் ஆப்ஷன் கூட இந்த 25,600 புட் ஆப்ஷன் என்ன செய்யலைங்க, மீட்டிங் அப்படின்றதே வந்து பண்ணல சரிங்களா. அப்ப இவங்களை மீட் பண்ணி இவங்களை டாமினேட் பண்ணா மட்டும்தான் இவங்க 100 பாயிண்ட் ஐடிஎமா தக்க வச்சுட்டு இன்னும் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பட் ஆனா இங்க வந்து என்ன நடக்கலைங்க, இந்த மீட்டிங்கே அப்படின்ற பண்ணல அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்குங்க, மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா. அதனால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 2வது மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் மேலே போனாலுமே நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க சரியா. நம்மளுக்கு நிஃப்டியில் 100 பாயிண்ட் மேலே போனால், அதாவது நம்மளுக்கு 100 பாயிண்ட் கீழே வந்தாலுமே நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்தது இதனால தான். ஓகேங்களா, அது நம்ம தெளிவாக வந்து பிரீமியத்தை வச்சே நம்ம வந்து என்ன செய்யலாங்க, ஐடென்டிஃபை நம்ம என்ன பண்ண முடியும். ஓகே, நம்மளுக்கு என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்றது பிரீமியத்தை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணாலே போதும். ரெகுலராக நீங்கள் வந்து பிரீமியத்தை பார்த்தாலே வந்து என்ன செய்யுங்க போதும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ நம்ம வால்யூமை பேஸ் பண்ணி நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வால்யூம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த வால்யூம்னா என்ன, வால்யூம்னா வந்து நம்மளுக்கு பை அண்ட் செல். ஸோ இப்போ பை பண்ணுறதும் சரி, செல் பண்ணுறதும் சரி. ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு வால்யூமை வந்து கிரியேட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, ஒரு வால்யூமை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்தெந்த ஸ்ட்ரைக்கில், ஓகே, ஸோ எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் நம்மளுக்கு வால்யூம் வந்து அதிகமாக இருக்கு சரிங்களா. அப்போ எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் நம்மளுக்கு வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கோ ஸோ அந்த ஸ்ட்ரைக்கில் தான் வந்து யார் இருக்கிறாங்க, செல்லர்ஸ் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த ஸ்ட்ரைக்கில் தான் வந்து காட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு வால்யூம் அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தங்க, அந்த இடத்துல வந்து செல்லு பை ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அதான் பையும் அதிகமாக பண்றாங்க, செல்லும் பண்றாங்க. ஸோ அப்போ செல்லும் பையும் அதிகமாக பண்ணும்போது அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டடா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எந்த ஸ்ட்ரைக்கு அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா. அது நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரைக் இருக்கு. ஸோ அது எந்த ஸ்ட்ரைக்ல வந்து நம்மளுக்கு அதிகமான பை செல் வந்து நடந்திருக்கு, வால்யூம் வந்து அதிகமாக வந்து இருக்கு. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சாலே போதுமானது. மார்க்கெட்டோட டைரக்ஷன், நம்மளுக்கு மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்சல் ஆக போகுது எல்லாத்தையுமே நம்மளால சேம் நீங்க கண்டுபிடிக்க முடியும். சரி, ரைட்டு. ஸோ இப்போ வாங்க அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா காலையில நம்ம என்ன எடுத்தோம்னா 25,600 ஓகேங்களா. 25,600 அப்படின்றது வந்து ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்துருந்தோம். இது வந்து நம்ம ஏடிஎம் வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ இதுல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்க நம்மளுக்கு சிவப்பு கலர்ல இருக்கு, பச்சை கலர்ல இருக்கு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வால்யூம் அதிகமா இருக்கு, இங்க நம்மளுக்கு ப்ரீ கேண்டில் வருது. ஸோ இதெல்லாம் நீங்க எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை சரிங்களா. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து செய்ய வேணாங்க, பார்க்கவே தேவையில்லை. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற கவுண்ட், ஓகேங்களா. இங்க வால்யூம் அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கிற கவுண்ட் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும் வேணும். ஓகேங்களா, அது நம்மளுக்கு எப்படி வச்சு பார்க்க கூடாது, நம்ம எப்படி வச்சு பார்க்கணும் அப்படின்னா 1 டே
ஒன் டே சார்ட்ல வச்சு என்ன செய்யுங்க பார்க்கணும். நம்மளுக்கு வந்து டோட்டல் கவுண்ட் வந்து என்ன செய்யுங்க நம்மளுக்கு வந்து தேவை. நம்மளுக்கு ஒவ்வொரு கேண்டிலுக்கும் வர்ற இது வந்து நம்மளுக்கு தேவையில்ல, டோட்டலா வர்றது. அதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் வரக்கூடிய அந்த கவுண்ட் தான் வந்து என்ன செய்யணுங்க வேணும் நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ நீங்க ஒன் டேல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒன் டேல வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 525 மில்லியன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க இதுல வால்யூம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இதுல வந்து 525 மில்லியன் வந்து என்ன செஞ்சிருக்கு வால்யூம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 25,600 கால் ஆப்ஷன்ல. ஸோ அப்போ அதே இது நம்மளுக்கு 25,600 புட் ஆப்ஷன்ல நம்மளுக்கு பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இது 542 அப்படின்றது. ஸோ அப்போ ஈவனாக தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ரெண்டு பேருமே வந்து என்ன செய்யறாங்க ஈவனாக தான் இருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் செய்யறாங்க ஈவனாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஈவனாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைக் என்னவா இருக்குங்க மிடில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு அதுதான் என்ன செய்ய போகுதுங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து இருக்க போறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் அதை தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு ஸ்ட்ராடலா வந்து அதை வந்து பேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ 25,600 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடலா பேஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கு மேலே அதுக்கு கீழே ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு ஏடிஎம்ல இருந்து ஒரு ஐடிஎம், ஏடிஎம்ல இருந்து ஒரு ஐடிஎம், அதே மாதிரி ஏடிஎம்ல இருந்து ஒரு ஓடிஎம் அப்படின்னு ஒரு லெவல் வந்து நம்மளுக்கு வேணும். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு கீழே வந்தா எங்க வரைக்கும் வரலாம், மேல போனா எங்க வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்ட்ரைக் வந்து மேல போனா நம்மளுக்கு எங்க வரைக்கும் போகும், இதே ஸ்ட்ரைக் நம்மளுக்கு கீழே வந்தா எங்க வரைக்கும் வரும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சோ அதுக்கு இப்ப மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கீழே போயிருக்கிறாங்க. காலையில் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கீழே போயிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க சப்போர்ட்டா வந்து இருப்பாங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க சப்போர்ட்டா வந்து இருப்பாங்க. நம்மளுக்கு சேம் நம்மளுக்கு இந்த இது மாதிரி தான் எதுனா நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ட்ரேடிங் வியூல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க முடியாது, நம்ம விலை இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் அக்யூரசி லெவல் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு 25,600 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் படிப்படியாக கீழே வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு கீழே போறாங்க அப்படின்னா கீழே உள்ள ஸ்ட்ரைக் என்ன நம்மளுக்கு 25,550. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 25,550 இருக்கு. அப்ப 25,550 என்ன இருக்கிறாங்க வால்யூம் அப்படின்றது நம்ம பார்க்கணும். 25,550 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 387 அப்படின்னு வந்து இருக்காங்க. சரிங்களா? 387 அப்படின்றது வந்து இருக்காங்க. ஸோ இதை நீங்க கவனிச்சுக்கோங்க. நம்ம 25,550 பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதே இது நம்மளுக்கு 25,500 பார்ப்போம். 25,500. ஸோ இப்போ இதுல எவ்வளவு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 536 இருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு 25,550 இருந்து 25,500 தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க வால்யூம் அப்படின்றது அதிகமா வந்து இருக்காங்க. 25,550 இருந்து 25,500 வந்து செய்யறாங்க வால்யூம் அப்படின்றது அதிகமா வந்து இருக்கிறாங்க. சரியா? சோ அப்போ நம்மளுக்கு இது வந்து ரொம்ப மெயினான இடமா வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து பார்க்கலாம். 25,450 எவ்வளவு இருக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் 25,450 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 200 தான் இருக்கிறாங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு எதுல அதிகமா இருக்கிறாங்க, எதுல வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்க செல்லர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 25,500 வந்து நம்மளுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறாங்க அப்படின்றது இதுல வந்து என்ன செய்யுதுங்க தெளிவா வந்து புரியுது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெயினான இடம் எதுங்க 25,500 அப்படின்றது வந்து நீங்க இதுல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் மேல போனால் நம்மளுக்கு எந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் 25,600 எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 25,650 வந்து நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் அப்படின்னா 25,650 நம்ம எடுத்து பார்க்கலாம் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு. இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 333 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க 25,650. ஓகேங்களா? சோ அடுத்து 25,700 பார்த்தோம் அப்படின்னா 700ல பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓகே எப்படி காட்டுறேன். 700ல பார்க்கும்போது உங்களுக்கு 401 மில்லியன் வரை இருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பார்க்கலாம் 25,750. ஸோ இப்போ 25,750 நம்ம பார்க்கும்பொழுது 189 தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா 25,700 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்றது வந்து இதுல இருந்து தெரிய வருது. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் வந்து யாரு செல்லர்ஸ் அண்ட் பையர் ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்ட் எதுல அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா 25,700 வந்து அதிகமா இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் அதிகமா வந்து என்ன செய்வாங்க இதுல வந்து இருப்பாங்க. சரிங்களா? செல்லர்ஸ் வந்து என்ன செய்வாங்க அதிகமா வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக்ல வந்து இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு இந்த 25,700 வந்து ஒரு தடுப்பா வந்து இருக்கும் மேல மார்க்கெட்டுக்கு நிஃப்டிக்கு. சரிங்களா? அதுக்கு மேல வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றது நீங்க இதுல என்ன செஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்ப நம்மளுக்கு 25,700 அப்படின்ற இடம் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 25,500 அப்படின்ற ஒரு இடம் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ரெண்டு இடம் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குங்க கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ அப்ப அந்த ரெண்டு இடத்தையும் நம்ம இங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 25,500 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு வால்யூம் வந்து அதிகமா இருந்தது. ஸோ அதை நம்ம எடுக்கிறோம் அந்த ஸ்ட்ரைக்கோட லெவலு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
நம்மளுக்கு மிட் லெவலாக ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். மிட் லெவலாக நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா 25,600 அப்படின்றது நம்ம மிட் லெவலாக எடுத்திருக்கோம். ஸோ அப்போ நம்ம அந்த மிட் லெவலில் 25,600 அப்படின்றதையும் நம்ம வந்து எடுத்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம 25,700. ஸோ இந்த இதில் நம்மளுக்கு வால்யூம் அதிகமாக இருந்தது. ஓகே, அப்போ இதையும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்சா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இது வந்து நம்மளுக்கு லைவ்ல வந்து மாறும். ஸோ மாறும்போது நீங்க வந்து தெளிவா வந்து பார்க்கலாம். சரிங்களா? நான் இது வந்து இண்டிகேட்டராகவே வந்து போட்டு வச்சிருக்கேன். நீங்க வந்து ஒவ்வொரு இது வந்து போய் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து கிடையாது. சரிங்களா? ஓகே, ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்துடும் எல்லாமே வந்து இது நான் இண்டிகேட்டர் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் இருக்கு. ஸ்ட்ரைக் நம்மளுக்கு 25,600. 25,600ல நம்ம என்ன வால்யூம் பார்த்தோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து இருக்காது. ஸோ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம், இது கீழே வந்து பார்க்க போறோம். சரிங்களா? கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுல வந்து அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம வந்து எடுக்கணும். 25,500ல தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 536 அப்படின்ற இது வந்து இருக்கிறாங்க, வால்யூம் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ 25,500 அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப மெயினான ஒரு இடமா வந்து இருக்க போகுது அப்படின்றது இதுல இருந்து தெரியும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு மேலே போனா நம்மளுக்கு 25,700ல தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன்ல வந்து அதிகமா வந்து இருக்கிறாங்க. 401 அப்படின்ற வால்யூம் வந்து இருக்கிறாங்க. 401 மில்லியன். சரிங்களா? ஸோ அது வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு மேலே வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 25,700 வரைக்கும் தான் போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து என்ன செய்யுங்க, இதுல வந்து தெளிவா வந்து தெரியுது. சரிங்களா? அப்ப நம்ம இதை வச்சு நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஐடென்டிஃபை வந்து என்ன செய்ய முடியும், உங்களால வந்து பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? நமக்கு மார்க்கெட் வந்து எந்த வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது வந்து என்ன செய்யலாங்க, இதை வச்சு நம்மளால வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? லைவ் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு மாறும். பட் ஆனா நம்மளுக்கு என்ன செய்யுங்க, சடனா வந்து மாறாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன செய்யுங்க, அடுத்து ஒரு இதுல வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். வால்யூம் வந்து அடுத்த ஒரு ஸ்ட்ரைக்ல வந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க, செல்லர்ஸ் வந்து அதிகமா வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுல வந்து இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது வந்து படிப்படியா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து 25,700 பக்கத்துல மார்க்கெட் வந்து நிக்கிறாங்க, இதை பிரேக் அவுட் பண்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா 25,900லயோ இல்ல 25,850லயோ நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வால்யூம் வந்து கூட ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளுக்கு இந்த 125 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு படிப்படியா வந்து ஒரு 300 350 அப்படின்ற மாதிரி என்ன செய்யும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செய்ய போகுதுங்க, அந்த டைரக்ஷன்ல தான் போக போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இதுலயும் நம்மளுக்கு என்ன செய்யுங்க கிடைக்கும். சரிங்களா? ஒரு ஐடென்டிஃபை நம்ம இது மூலியமா என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது என்ன செய்யலாங்க, இது மூலியமா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சது. ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? சரி, நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.